ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஒரு ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 விஷயம் ஒன்று கற்றுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கணும், கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து 60% கிட்ட தமிழ்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வந்து தமிழில் தான் ஃபெயிலு. அவங்க வந்து என்ன தான் ஃபார்மசியில் அதிக மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க தமிழ் எலிஜிபிள் இல்லைனால ஸோ அவங்க வந்து நிராகரிக்கப்படுகிறாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து தமிழ் வந்து கம்பல்சரி படிக்கணும். தமிழில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 சிலபஸ் கம்பல்சரி படிக்கணும். குரூப் 4 சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லெவலில் இருக்க தமிழில் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். அதில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டாபிக்ஸ் மட்டும் செலக்டிவாக எடுத்து படிக்கணும். நீங்கள் வந்து ஓவராலாக ஃபுல்லாக இருக்கிற சிலபஸ் வந்து கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வைட் நாலேஜ் வந்து எடுக்க முடியாது டக்குன்னு தமிழில். ஏன்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கம்பல்சரி தேவை. அண்ட் தென் வந்து உங்களுக்கு மெமரி சென்ஸும் வந்து அதில் வந்து நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்டிவ் டாபிக் மட்டும் எடுத்து அது படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாபிக்ன்ட்டு செப்பரேட்டாக தமிழுக்கு மட்டும் நான் ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு மேக் பண்ணுறேன். இதில் வந்து ஃபார்மசியில் வந்துட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவாக சில சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து படிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டைம் பீரியட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இன்னும் தெரியாது. சில பேர் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவாக ஒரு 5 சப்ஜெக்ட் எடுங்க. 5 சப்ஜெக்ட் எடுத்து தரவாக படிங்க. அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு குட் ஸ்கோரிங் எபிலிட்டி வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்டிக்ஸ் வந்து ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா வந்து எல்லா வருஷமும் வந்து சூட்டிக்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ சூட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து உங்களுக்கு பேசிக்காகவே வந்து உங்களுக்கு படித்தாலே புரியும். ஸோ சூட்டிக்ஸ் ஃபஸ்ட் எடுங்க, அது நல்லா படிங்க. அண்ட் தென் வந்து அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டடி மெட்டீரியல்னால் எப்படின்னா, நம்ம ரெடி பண்ணுறது தான் நோட்ஸு. நீங்கள் வந்து புக்கு ஆன்லைன்லேருந்தே புக்கு கிடைக்கிது இப்போலாம். நிராலி புக்ஸு அண்ட் தென் உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து நோட்ஸ் நீங்களாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ரிட்டன் நாலேஜ் அண்ட் தென் வந்து உங்களுக்கு ரீடிங் நாலேஜ் ரெண்டுமே வந்து நோட்ஸ் எடுக்கிறதுலே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹிண்ட்டாக நோட்ஸ் எடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஹைலைட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட்டரை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுங்கள் ஹெட்டிங்ஸு. அண்ட் தென் ஷார்ட் கீலாம் எழுதுங்க. நீங்கள் வந்து காலேஜ் படித்த மாதிரி இங்கே அப்படியே மக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு வாமிட் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து ஓனாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வே ஆஃப் ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் மாற்றியே ஆகணும் அந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வருஷம் வர ஜாப் கிடையாது. அண்ட் தென் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. அண்ட் தென் போஸ்டிங் வருஷம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அதிகமாகுது அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கம்மியாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இது கம்பேர் பண்ணும்போது ஆஃப் த வேக்கன்சி வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு வர இயர்லாம் வந்து எப்படி வரும்னு இன்னும் வந்து எதிர்பார்க்க முடியாது. வருமானே ஒரு டவுட்டு. ஏன்னா ஆட்சி மாறும், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இருக்கிற சான்ஸ் வந்து எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து நல்லா டாப் டு பாட்டம் தரவாக படிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஃபார்மகாலஜி. ஏன்னா வந்து ஃபார்மசூட்டிக்ஸும் சரி ஃபார்மகாலஜியும் சரி சரியான வெயிட்டேஜ் அது வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். இந்த ஃபார்மகாலஜிலாம் வந்து ட்ரக் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக மக்கப் பண்ணியே ஆகணும். மக்கப் பண்ணலனாலும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் ஷார்ட் கீ அண்ட் தென் சில பேர்லாம் வந்து ஒரு டெர்மினாலஜி மாரி வச்சுட்டு மெமரைஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி படிக்க முடியுமோ ஷார்ட் டைமில் அந்த மாதிரி படிங்க. உங்களுக்கு எப்படி ஹிண்ட் வச்சு எடுக்கிறீங்களோ அதுதான் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கிளிக் ஆகும். நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்து படிச்சிங்கன்னா கம்பல்சரி வந்து மறந்துடும். அதுலேயும் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இதே வந்து பிஸ்னஸாக பண்ணுறாங்க. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டு மெட்டீரியலு எம்சிக்யூஸு 1000 இருக்குது, 10,000 இருக்குது, ஒரு மெட்டீரியலாக விற்கிறோம் அப்படின்ட்டு அதை வாங்கிறாங்க அவசரப்பட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்தவுடனே அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 100% இல்லை 200% கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஸ்கோரிங் எபிலிட்டி வந்து வளர்த்துக்க சான்ஸே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலேஜே இல்லாமல் எம்சிக்யூஸை மட்டும் அட்டன் பண்ணி எப்படி வந்து நம்ம நாலேஜ் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து என்னால் தெரியல. அண்ட் தென் வந்து அந்த
இதுவும் வந்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் வந்து படித்தா தான் வந்து அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எதுவுமே தெரியாமல் சூஸை மட்டும் அட்டன் பண்ணியிருந்தா இதேமாரியே கேட்பாங்க அப்படின்னு வந்து எக்ஸாம் ஹாலில் எதிர்பார்க்க முடியாது. அந்த கொஷினே வந்து அவன் வேறு மாடலில் கேட்டானா, வேறு மெத்தடில் கேட்டானா, நீங்கள் வந்து அப்படி ஸ்டெக் ஆகிடுவீங்க. ஏன்னா வந்து இது அந்த கொஷின் இல்லை அப்படின்னு. இதுவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு புக்கு படிங்க. அண்ட் தென் வந்து எம்சிக்யூஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்கிது ஃப்ரீ மெட்டீரியல். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து காசு கொடுத்து மோஸ்ட்லி வாங்க தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு வாங்கணும் அண்ட் தென் நல்லா இருக்குது அப்படின்னா, ரிவ்யூ நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குங்க, அது தப்பு இல்லை. அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து சென்டரில் சேர்ந்து படிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவி. ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரின்னு வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுவும் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, கொரோனாவில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் போகும். ஸோ ஓனாக நீங்களே படிக்க பாருங்கள். அண்ட் தென் வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். உங்களுக்கு எந்த கைடன்ஸ் ஆனாலும் சரி, எனி ஹெல்ப்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லை வந்து பர்சனலாக கூட வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேர்ட் சப்ஜெக்டாக வந்து காக்னசியில் வந்து நீங்கள் வந்து எல்லா கான்ஸ்டியூன்ஸும் வந்து படிக்கணும். அண்ட் தென் யூசஸ்ஸு, அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக வந்து இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ஸு, அதோட எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் அந்தளவுக்குலாம் நீங்கள் படிக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அது மட்டும் போதும். இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ஸு அண்ட் தென் மெடிசனல் யூசஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். ஃபார்மகாக்னிஸ்லாம் வந்து அவன் வச்சு வாங்குவான், எப்படி மாற்றி கேட்பானே தெரியாது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், அந்த அனாலிசிஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து ஒரே இதில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிராப் பண்ணாலே போதும். என்னென்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன், சில இதுக்கெலாம் வந்து இந்த ரியாக்ஷன் நேம்க்கெலாம் வந்து கேட்பாங்க. ஸோ டெஃபினிஷன் மட்டும் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சே நீங்கள் வந்து ஜூஸை வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிஃபார்ம் சிலபஸ் வச்சு படிக்கிறாங்க. பிஃபார்ம் சிலபஸ் வச்சு நீங்கள் படிக்க தேவையில்ல. ஃபார்ம் டி சிலபஸ் வச்சு படிக்க தேவையில்ல. அவுட் ஆஃப் டிஃபார்ம் சிலபஸ் வந்து படிக்க தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு டிஃபார்ம் புக்கு எடுத்து அதில் இருக்க சிலபஸை மட்டும் நல்லா படித்தாலே போதும். நீங்கள் வந்து நல்ல ஸ்கோரிங் எபிலிட்டி வந்து வரலாம். ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிருச்சு. ப்ரீவியஸ் இயர் வந்து நிறைய பேர் எழுதாதவங்க கூட இந்த வருஷம் எழுதுகிறாங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் நம்பரே வந்து இந்த வாட்டி அதிகரிச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு பேட்சுக்கு 100 பேர் வராங்க. அப்போ எத்தனை காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில்? ஸோ நிறைய பேர் வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா படிங்க. தமிழ் ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு ரீகால் ஆர் ரிவைஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அது என்னென்ன படிக்கணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு எதனா ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். அண்ட் தென் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டு வருது, அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்க்கும் யூஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் ஏப்ரல் மந்த்து ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 சான்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அதை விட நம்ம வந்து ஒரு அன்லக்கி பர்சன் இருக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரேராக தான் வருது. அது இல்லாமல் போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எனி கைடன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.